அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மந்தோட முக்கியமான விஷயங்களை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரித்து முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அதை கொஸ்டின் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரக்கூடிய குரூப் 2A மெயின்ஸ் அண்ட் தென் வரக்கூடிய சப்சீக்வெண்ட் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அதுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா பாருங்கள், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, த பார்லிமெண்ட் ஆஃப் விச் கண்ட்ரி ஹேஸ் அப்ரூவ்ட் யுத்தனேஷியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கருணை கொலைக்கு எந்த நாட்டின் பாராளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது? யுத்தனேஷியா அப்படின்னா நமக்கு கருணை கொலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு ஒப்புதல் அளித்த நாடு யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டன். ஓகேங்களா? ஸோ பிரிட்டன் தான் இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இந்த கருணை கொலை அப்படிங்கிறது அனுமதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அனுமதிக்கப்பட்டிருக்கு. அருணா ஷென்பாக் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அருணா ஷென்பாக் வழக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பில் பார்த்தோம்னா இந்தியாவில் பாசிவ் யுத்தனேஷியா அப்படிங்கிறது பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்தது, நாளொன்றுக்கு எத்தனை பெண்கள் குடும்பத்தினரால் கொலை செய்யப்படுகின்றனர் என ஐநா ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இது உலகம் முழுவதா. சரிங்களா? ஸோ யூஎன் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா அக்கார்டிங் டு யூஎன் 140 women were killed by their family members அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, அஷ்டலட்சுமி மகோத்சவ் விழா எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் அஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாநிலங்களுடைய கலாச்சாரத்தை, அந்த மாநிலங்களுடைய பாரம்பரியத்தை போற்றக்கூடிய வகையில் இந்த அஷ்டலட்சுமி மகோத்சவ் அப்படிங்கிறது நமக்கு நியூ டெல்லியில் நடந்துச்சு. சரிங்களா? அடுத்தது, எக்ஸசைஸ் அக்னி வாரியர் யாரோட அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா அண்ட் சிங்கப்பூர். சரியா? பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். அடுத்ததாக பார்த்தோம்னா, தென்னிந்திய ஆதிவாசி அறிவு மையம் கனு எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் தொடங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்ததாக பார்க்குறப்ப, பின்வரும் எந்த கிராமம் தேசிய பஞ்சாயத்து விருதை வென்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் பஞ்சாயத்து அவார்டு அப்படிங்கிறத பிரசிடென்ட் தான் கொடுப்பாங்க. சரியா? ஸோ இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உடி புத்ருக் அப்படிங்கிற இந்த கிராமத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது, உலகளாவிய நூலக உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? 2025 எங்க நடக்க போகுதுன்னா இந்தியாவில் நியூ டெல்லியில தான் நடக்க போகுது. சரியா? அடுத்ததா, சர்வதேச சமூக பாதுகாப்பு சங்கத்தின் ஆசியா மற்றும் பசிபிக்கிற்கான நல்ல பயிற்சி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது, தமிழ் லிட்ரரி ரெனைசன்ஸ் டே, தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினம் உவே சுவாமிநாதர் அவர்களுடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக தமிழக அரசாங்கம் கொண்டாட போறாங்க. அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 19. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்திய திறன் அறிக்கை 2025 படி இந்தியாவில் வேலை வாய்ப்புக்கான சிறந்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா ஸ்கில் ரிப்போர்ட் படி கேட்டிருக்காங்க. அந்த வகையில கேரளா மாநிலம் தான் வேலை வாய்ப்புக்கு உகந்த மாநிலமாக இருக்கிறது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, ஹவு மெனி சில்ட்ரன் ஒன் பால் புரஸ்கார் அவார்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 17 குழந்தைகளுக்கு இந்த பால் புரஸ்கார் விருது அப்படிங்கிறது நம்மளுடைய பிரசிடென்ட்டால் வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதில் தமிழகத்திலிருந்து ஹரிணி அப்படிங்கிற ஒரே ஒரு பெண் சிறுமி மட்டும் வாங்கியிருக்காங்க. சரியா? அடுத்தது, மத்திய அரசின் உதயம் தளத்தில் பெண்கள் நடத்தும் சிறு தொழில்களின் தரவரிசையில் தமிழகம் எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த உதயம் பிளாட்ஃபார்ம்ல MSMEs ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடக்கும். அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யாருன்னா மகாராஷ்டிரா, செகண்ட் ஸ்டேட் தமிழ்நாடு. சரிங்களா? அடுத்தது, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் கூற்றுப்படி விவசாய கழிவுகளை அதிக அளவில் எரிக்கும் மாநிலம் எது? இந்த ஸ்டபிள் பர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாய கழிவுகளை எரிக்கக்கூடிய அந்த நடைமுறைக்கு பேரு இங்கிலீஷ்ல ஸ்டபிள் பர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டபிள் பர்னிங்கை அதிகமாக பண்ணக்கூடிய மாநிலம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசம் தான் அதிகமாக பண்றாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பின்வரும் எந்த மாநிலம் 50 கோடியில் அழிந்து வரும் உயிரினங்கள் பாதுகாப்பு நிதியை அமைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் தான் 50 கோடி ரூபாயில கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? முக்கியமான கேள்வி அதெல்லாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, பின்வரும் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் புதிய குற்றவியல் சட்டங்களை 100% செயல்படுத்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதிய குற்றவியல் சட்டங்கள் அதனுடைய பெயர்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. பாரதிய நியாய சன்ஹிதா IPC இந்தியன் பீனல் கோடை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா இது வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் 1 ஜூலை 2024 அப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. இந்த சட்டங்களை முழுமையாக 100% நடைமுறைப்படுத்திய யூனியன் பிரதேசமாக சண்டிகர் யூனியன் பிரதேசம் இருக்கு. அதுக்கு பிரதமர் அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க சமீபத்தில். சரியா?
அடுத்ததா உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் இஸ் செட் டு பில்ட் வேதிக் 3D மியூசியம் இன் விச் சிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா வாரணாசி. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா which district in Tamil Nadu has the highest college enrollment under புதுமை பெண் ஸ்கீம்? புதுமை பெண் திட்டத்துக்கு கீழே நமக்கு சேலம் மாவட்டத்தில் தான் அதிகமான பெண்கள் கல்லூரிகளில் சேர்ந்திருக்காங்க. இந்த காலேஜ் என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது எங்கன்னா சேலம் மாவட்டம் தான். அதே மாதிரி சேலம் மாவட்டம் தான் அதிக ஹை நம்பர் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ் அப்படிங்கிறதும் சேலம் மாவட்டம் தான். சரிங்களா? முக்கியமான கேள்வி. அடுத்தது மேங்கர் ஸ்கொயர் இஸ் லொகேட்டட் இன் விச் சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பெத்லஹம் அப்படிங்கிற இந்த சிட்டியில தான் இருக்கு. பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த பெத்லஹம் அப்படிங்கிறது. மேங்கர் ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இருக்கிறது அந்த மேங்கர் ஸ்கொயர். கிறிஸ்டியானிட்டிக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் இது. சரிங்களா? ஆனால் பாலஸ்தீன்ல தற்போது இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்துகிட்டு இருக்கனால இந்த ஒரு செலிப்ரேஷன்ஸ் மியூட்டடா இருந்திருக்கு. அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா தெய்யம் டான்ஸ் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெய்யம் அப்படின்னாலே நமக்கு கேரளா. சரிங்களா? அடுத்தது கம்ப்ளா ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் இது எந்த ஸ்டேட் அப்படின்னா இந்த கம்ப்ளா ரேஸ்லாம் கூட நடத்துவாங்க மாட்டு வண்டியை வச்சு. இது எங்க அப்படின்னா கர்நாடகாவில். சரியா? அடுத்தது இந்திரா காந்தி அமைதி பரிசு 2024 யாருக்கு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலி அப்படிங்கிற நாடு. ஓகேங்களா? சிலியோட ஃபார்மர் பிரசிடென்ட் மிச்சல் பேச்லெட் அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது பசர் அல் அசாதுக்கு அடைக்கலம் கொடுத்த நாடு எது? பசர் அல் அசாத் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிரியா அப்படிங்கிற நாட்டினுடைய பிரசிடென்டா இருந்தவர் தான். ரொம்ப வருஷங்களா பிரசிடென்டா இருந்தாரு. சிரியாவில் நிறைய உள்நாட்டு கலவரங்கள் அப்படிங்கிறது உள்நாட்டு தீவிரவாத அமைப்புகள்னால போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுல சிரியாவில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட்டோட ஆட்சி கலைக்கப்பட்டு இப்போ அங்க வந்து வேற ஒருத்தவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ பசர் அல் அசாத்துக்கு உதவிய நாடு யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா. இப்போ அவர் அங்கதான் அடைக்கலம் அசைலம்ல இருக்கார். சரியா? அடுத்தது மைக்கேல் கவேலாஷ்விலி எந்த நாட்டின் அதிபர் ஆனார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜார்ஜியா நாட்டினுடைய அதிபராக வந்திருக்கிறார். அடுத்ததா பார்த்தோம்னா ஜாகிர் ஹுசைன் எந்த இசை பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜாகிர் ஹுசைன் பார்த்தோம்னா இறந்துட்டார் சமீபத்தில். தபேலா அப்படிங்கிற இந்த இசை பிரிவை சேர்ந்தவர் தான் ஜாகிர் ஹுசைன். அடுத்தது தேசிய கணித தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிசம்பர் 22ஆம் தேதி தான் இந்த தேசிய கணித தினம் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா who has been given the title of Sir by the British Royal Family. ஓகேங்களா? ஸோ கிறிஸ்டோபர் நோலான் அவர்களுக்கு இந்த சர் பட்டம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா who is appointed as the chairperson of United Nations Internal Justice Council அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ யூஎனோட ஜஸ்டிஸ் கவுன்சிலில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் மதன் லோகூர் அவர் தான் வந்திருக்கார். சரியா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா how many countries have awarded their highest honor to Prime Minister நரேந்திர மோடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய பிரதமருக்கு அந்தந்த நாடுகளுடைய உயரிய விருதுகளை நிறைய நாடுகள் வழங்கி இருக்காங்க. அந்த மாதிரி எத்தனை நாடுகள் வழங்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைய கவுண்ட் படி பார்த்தோம்னா 20 நாடுகள் வழங்கி இருக்காங்க. சரியா? அடுத்தது மன்மோகன் சிங் பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. served as RBI governor from 1982 to 1985. Introduced LPG reforms in 1991, served as Prime Minister of India between 2004 to 2014. ஸோ நமக்கு மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரியா? அடுத்தது இந்தியன் ஆர்மி ஹேஸ் இன்ஸ்டால்டு சிவாஜி ஸ்டாச்சு இன் விச் பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய ராணுவம் பார்த்தோம்னா அந்த சிவாஜி ஸ்டாச்சுவை எங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா பாங்காங் லேக் அப்படிங்கிற இந்த பகுதியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? பாங்காங் லேக் அப்படிங்கிறது நமக்கு லேல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்க வந்து இந்தியா சைனா பார்டர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சரியா? அடுத்தது ஜிம்மி கார்ட்டர் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். அமெரிக்காவின் 39வது ஜனாதிபதி கார்ட்டர்புரி என்பது ஹரியானாவில் உள்ள ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ அமெரிக்காவுடைய 39வது ஜனாதிபதி சரிதான். கார்ட்டர்புரி அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்தியாவுக்கு விசிட் பண்ணதுல 3வது பிரசிடென்ட் யாருன்னா ஜிம்மி கார்ட்டர் தான். ஸோ அவர் ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போயிருப்பார். தௌலத்பூர் அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு இவர் வந்துட்டு போனதுக்கு பிறகு பார்த்தோம்னா கார்ட்டர்புரி அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் பேர் மாத்திருப்பாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது ஐசிசியின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெய்சா அவர்கள் பொறுப்பேற்று இருக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா 10வது ஜூனியர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓமன் நாட்டில் நமக்கு நடந்திருக்கு. சரியா? அடுத்தது 2034 FIFA உலகக்கோப்பை எங்கு நடைபெற உள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சவுதி அரேபியாவில் நடக்க போகுது. சரியா? சவுதி அரேபியா அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றவர் யார்? வேர்ல்டு செஸ் டிங் லைரனை தோக்கடிச்சிட்டு குகேஷ் அவர்கள் வின் பண்ணியிருக்காங்க. யங்கஸ்ட் பர்சன் டு வின் திஸ்
வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் டைட்டில். சரியா? அடுத்தது 36வது கேள்வி, which state will host the கேலோ இந்தியா யூத் அண்ட் பாரா கேம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது பீகார் மாநிலத்தில் நடக்க போகுது. போன ஜனவரியில் பார்த்தோம்னா தமிழகத்தில் நடந்திருக்கும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா in which category மாதவ் கட்கில் won the Champions of the Earth Award அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மாதவ் கட்கில் பார்த்தோம்னா கட்கில் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் காட்ஸ் ரிலேட்டடா ஒரு முக்கியமான ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சரி, யூனியன் கவர்மெண்ட்டும் சரி, ஏன் லோக்கல் பீப்புளுமே சரி அதை ஏற்றுக்கல. பட் ஸ்டில் கட்கில் ரிப்போர்ட்டை ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய எந்த ஒரு பேரழிவுகளுமே இப்போ நடந்திருக்காது. சரிங்களா? உதாரணத்துக்கு சமீபத்தில் கேரளாவில் லேண்ட்ஸ்லைட்லாம் நடந்துச்சு இல்லையா? இந்த மாதிரியான எந்த விஷயங்களும் நடந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவான ரிப்போர்ட். ஆனால் அதை யாருமே ஏற்றுக்கல. சரியா? ஸோ கட்கில் ரிப்போர்ட் பார்த்தோம்னா சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்ட் அப்படிங்கிறத சமீபத்தில் ஐநா சபையிலிருந்து வாங்கியிருப்பார். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வாங்கியிருப்பார். சரிங்களா? அடுத்தது which country will host the finals of World Boxing Championship in 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் தான் நடக்க போகுது. சரியா? அடுத்தது who won the FIFA Men's Player of the Year Award 2024 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வினிஷியஸ் ஜூனியர், பிரேசில் நாட்டை சேர்ந்த ரியல் மேட்ரிட் பிளேயர். சரிங்களா? அடுத்தது where will the Marine Adventure Sports Center be located in தமிழ்நாடு? மெரைன் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ், அதாவது கடல் சாகச விளையாட்டு மையம் அப்படிங்கிறது தூத்துக்குடியில் அமைய இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா கிரிக்கெட்டில் அண்டர் 19 ஆசிய கோப்பையை வென்ற அணி எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அது விமென்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ பெண்கள் அணியில் பார்த்தோம்னா இந்தியா தான் வின் பண்ணியிருப்பாங்க. இதே மென்ஸ் ட்ராஃபி அப்படிங்கிறது பங்களாதேஷ் வின் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்தது பின்வருவனவற்றில் உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கொனேரு ஹம்பி. அவங்க தான் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது சாகித்ய அகாடமி விருது பெற்ற திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 என்ற ஆய்வு நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த புத்தகத்தை எழுதினவர் யார்? இது புத்தகம் அல்ல, இது ஒரு ஆய்வு நூல். சரிங்களா? ஸோ இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெங்கடாச்சலபதி அவர்கள் எழுதியிருப்பார். அடுத்ததா சாத்தானிக் வெர்சஸ் அப்படிங்கிற இந்த புக் வந்து சல்மான் ருஷ்டியோட புக். இந்த சல்மான் ருஷ்டியோட புக் பார்த்தோம்னா இஸ்லாமிய மதத்துக்கு எதிரான ஒரு சில கருத்துக்களை இருந்தனால அந்த புக்கை ராஜீவ்காந்தி அரசாங்கம் 1980களிலேயே இதை தடை பண்ணியிருப்பாங்க. இப்போ சமீபத்தில் இந்த புக்குக்கு இருந்த அந்த ஒரு பேன் அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கு, தடை அப்படிங்கிறது நீக்கப்பட்டிருக்கு. அதனால செய்தியில் வந்திருக்கு. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா who is set to be appointed as the new chief minister of Maharashtra? யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவேந்திர ஃபட்னாவிஸ் வர இருக்கார். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் டிசபிலிட்டிஸ் ரெகக்னைஸ்ட் இன் இந்தியா as per ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தமா இந்த ஆக்ட் படி பார்த்தோம்னா இந்தியாவில் 21 ரெகக்னைஸ்டு டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு, இன்க்ளூடிங் ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ். சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா பாரதிய வாயுவான் விதேயக் ரீப்ளேஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏர்கிராஃப்ட் ஆக்ட் 1934 ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்கும். ஓகேங்களா? விமான சட்டம் 1934. அடுத்தது இன் விச் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ஹாஸ் த கவர்மெண்ட் பீன் டிசால்வ்ட் அண்ட் மிலிட்டரி ரூல் ஹாஸ் பீன் இம்போஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ புர்கினா ஃபாசோ. சரியா? அடுத்தது இந்தியாஸ் ஐஎன்எஸ் துசில் ஹாஸ் பீன் பில்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரியோட ஹெல்ப் மூலயமா இந்த ஐஎன்எஸ் துசில் அப்படிங்கிறத பில்ட் பண்ணியிருக்கோம்னா ரஷ்யாவோட உதவியின் மூலயமாக. சரியா? அடுத்தது சிரியாவை பற்றி கேட்டிருக்காங்க. கேபிட்டல் ஆஃப் சிரியா இஸ் டமாஸ்கஸ் அண்ட் இட்ஸ் கரன்சி இஸ் கால்டு லைரா. பிரசிடென்ட் பஷர் அல் அசாத் இஸ் ஓவர் த்ரோன் பை மிலிட்டன்ஸ். இந்த விஷயங்களை இப்போ தான் நம்ம பார்த்தோம். ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா the central has given how many years for the states to implement all aspects of the new criminal laws அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது புதிய குற்றவியல் சட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட ஆண்டு எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. மொத்தம் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வழிபாட்டு தலங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1991ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய சட்டம் தான். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லோக்சபா சபாநாயகருக்கு எதிராக இதுவரை 3 முறை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. சரியான ஸ்டேட்மெண்ட் தான். சரத்து 67B படி ராஜ்யசபா தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான். சமீபத்தில் நடந்து முடிஞ்ச கூட்டத்தொடரில் தான் ராஜ்யசபாவோட
சேர்பர்சன் எக்ஸ் அஃபிஷியல் சேர்பர்சன் இருக்காங்களே அவங்க மேல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா முகமது அல் பசீர் எந்த நாட்டின் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா சிரியாவோட இடைக்கால அதிபர். இப்படி ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா எந்த நாட்டின் ராணுவ ஜெனரலுக்கு இந்திய ஜெனரல் ஆஃப் இந்தியன் ஆர்மி என்ற கௌரவ பதவியை இந்தியா வழங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேபாளுடைய ராணுவ ஜெனரலுக்கு தான் கிட்டத்தட்ட 1950ஆம் ஆண்டுல இருந்து நடக்கக்கூடிய ஒரு பாரம்பரியம் இது. சரியா? அடுத்தது how many panchayats of the country were honored with National Panchayat Award 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 45 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா which article of Indian Constitution allows for the use of regional languages in high courts அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய நீதிமன்றங்கள்ல உதாரணத்துக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் இருக்கு அப்படின்னா மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக கொண்டு வரதுக்கு என்ன சரத்து மூலியமா நம்மளால பண்ண முடியும்னா ஆர்டிகல் 348ல 2 படி. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 33(7) ஒரு நபர் ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளில் இருந்து ஒரே அலுவலகத்திற்கு தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ allows a person to contest election for the same office from 2 different constituencies at the same time அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எம்எல்ஏ பதவிக்கு 2 தொகுதியில போட்டி போடலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது செக்ஷன் 70 bars candidates from representing 2 constituencies in லோக்சபா. அதாவது 33(7) படி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கு 2 தொகுதியில இருந்து அதாவது 2 இடத்துல நீங்க போட்டி போடலாம். ஆனா ஒரு எம்எல்ஏ சீட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. செக்ஷன் 70 என்ன பண்றாங்க 2லையுமே ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரு இதுல இருந்து ரிசைன் பண்ணணும் அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்ல வராங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது December 16 is celebrated as Vijay Diwas. Pakistan soldiers surrendered to India. A new nation of Bangladesh was created. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். டிசம்பர் 16 விஜய் திவாஸ் கொண்டாடப்படுது. அடுத்தது 129th Amendment Bill to Indian Constitution deals with அப்படின்னு கேட்டிருக்காங்க. deals with one nation one election. சரியா? இப்போ பில் கொண்டு வந்திருக்காங்க. கமிட்டி ஸ்டேஜில் இருக்கு பில். சரியா? அடுத்தது Joint Parliamentary Committee on One Nation One Election consists of 31 members அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The amendment will include articles 82, 83, 84 அதனுடைய சப் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே அமெண்ட் பண்ண போறாங்க இன்க்ளூடிங் ஆர்டிகல் 327. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது Who is the head of the Joint Parliamentary Committee regarding One Nation One Election அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிபி சௌத்ரி அவர்கள் தலைமையில தான் இந்த கூட்டுக்குழு செயல்பட இருக்கு. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா Who is appointed as the chairperson of National Human Rights Commission? NHRC அப்படிங்கிறது Human Rights Act 1993க்கு கீழே உருவாக்கப்பட்ட ஒரு சட்ட ஆணையம். சரிங்களா? ஸ்டாச்சுரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ராமசுப்ரமணியம் அப்படிங்கிற தமிழகத்தை சேர்ந்த நபர் தான் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததா பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன்சல்ட் நோ டிடென்ஷன் பாலிசி ஃபார் கிளாஸஸ் 5 and 8 ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு. ஸ்கூல் எஜுகேஷன் கம்ஸ் அண்டர் கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பள்ளி கல்வி அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்தின் அதிகாரத்துக்கு கீழே தான் வருது. சரிங்களா? எஜுகேஷனில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதனால தான் நமக்கு அந்த 8வது வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற நடைமுறையை மத்திய அரசாங்கம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ரைட் டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019லயே அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் அப்பயே நோ டிடென்ஷன் பாலிசி அப்படிங்கிறத கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதற்கான விதிகள் அப்படிங்கிறது இப்போதான் நமக்கு மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால தான் இப்போ நம்ம அதை செய்தியில் பார்க்குறோம். சரிங்களா? இருந்தாலும் தமிழக அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழகத்தில் இந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற நடைமுறை செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நடைமுறை மத்திய அரசாங்கம் ரத்து பண்ண இந்த ஒரு நடைமுறை மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகள் ஏகலைவ ஸ்கூல்ஸ் இருக்கு, நவோதயா பள்ளிகள் இருக்கு, அங்க மட்டும் தான் இது செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா குட் கவர்னன்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் December 25. சரியா? அடுத்தது 46வது PRSA கூட்டம் எந்த நகரத்தில் நடைபெறும் அப்படின்னா ராய்ப்பூர்ல நடந்துட்டு இருக்கு. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா 5 மாநில ஆளுநர்கள் கேரளாவுக்கு விஸ்வநாத் அர்லேக்கர், பீகாருக்கு ஆரிஃப் முகமது கான், மணிப்பூருக்கு அஜய்குமார் பல்லா, மிசோரம்க்கு VK சிங், ஒடிசாவுக்கு ஹரிபாபு கம்பம்பட்டி. 5மே கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது வாட் இஸ் த தீம் ஆஃப் ரிபப்ளிக் டே டேப்லூ 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்வர்ணிம் பாரத் விராசத் और விகாஸ் அப்படிங்கிறது தான் தீமா வந்திருக்கு. சரியா? அடுத்தது வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் குக் ஐலண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நியூசிலாண்டோட இருக்கக்கூடிய ஒரு சுதந்திர தீவு தான் இந்த
கொக்கோ ஐலண்ட் அப்படிங்கிறது. அடுத்து நேஷனல் பேர்ட் ஆஃப் அமெரிக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒயிட் கேட்டட் ஈகிள், அதை தான் நேஷனல் பேர்ட் ஆஃப் அமெரிக்காவா ஜோ பைடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். சரியா? அடுத்ததா 1925ஆம் ஆண்டு நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் கான்பூரில் எந்த கட்சியில் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 1925ல இந்தியன் சாயில கான்பூர் வச்சு தொடங்கியிருப்பாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது சிஆர்பிஎஃபின் டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா விதல் குமார். சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1893 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே 2640 கிலோமீட்டர் எல்லைக்கோடு வரையப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்த கோடு வந்து டுராண்ட் கோடு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தப்பு. என்னன்னா, பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்த பார்டர் தான் வந்து நமக்கு, அல்லது பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லியாவது வந்திருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த கோட்டுக்கு தான் நம்ம டியூராண்ட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் அது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கு. சரியா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய எல்லை தான் டியூரண்ட் லைன் அப்படின்னு சொன்னாங்க 1893. ஸோ என்சிடி அவேர்னஸ் டே என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 8. என்சிடினா நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். சரியா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஹைலி ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆர் கால்ட் த மேத்தமெட்டிக்கல் நோபல் பிரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 மெடல் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரெண்டுமே பார்த்தோம்னா நமக்கு ஃபீல்ட்ஸ் மெடல் அண்ட் நேபல் பிரைஸ் ரெண்டுமே சரியான விடை தான். ரெண்டுமே கணிதத்தில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருதுகள். சரியா? அடுத்தது எல்ஐசி பீமா சகி திட்டத்தை பிரதமர் எந்த மாநிலத்தில் தொடங்குகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா மாநிலத்தில். இந்த எல்ஐசி பீமா சகி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, பெண்கள் வந்து எல்ஐசி ஏஜென்ட்டா இருப்பாங்க. மாதம் 21,000 ரூபாய் வரைக்கும் அவங்களால சம்பாதிக்க முடியும். அதுதான் இந்த எல்ஐசி பீமா சகி யோஜனா அப்படிங்கிற திட்டம். சரியா? அடுத்தது முதல் முழு அளவிலான ஹைப்பர்லூப் திட்டத்திற்கான தாழ்வாரம், அந்த காரிடார் அப்படிங்கிறது மும்பை டு பூனேல வர இருக்கு. சரியா? அடுத்தது ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்கீம் வில் பி இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் ஜான்வரி 2025 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட் டேட்டா நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த பில்லில் வந்த விஷயங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உலக அளவில் அதிக ஆராய்ச்சி இதழ்களை வெளியிடும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்டு லெவலில் சைனா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா செகண்ட், இந்தியா தேர்ட். சரியா? அடுத்தது ஜல்வகக் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுடன் நேஷனல் வாட்டர்வேஸ் இருக்கு இல்லையா? இந்த நேஷனல் வாட்டர்வேஸ்ல கார்கோ மூவ்மெண்ட், அதாவது சரக்குகளை பரிமாற்றம் பண்றதுக்கான ஒரு விஷயத்தை தான் மத்திய அரசாங்கம் தொடங்கி வச்சிருக்காங்க. அடுத்தது பொல்லாவரம் திட்டம் எந்த ஆற்றில் கட்டப்படுகிறது? பொல்லாவரம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கோதாவரியில கட்டக்கூடிய ஒரு அணை சார்ந்த விஷயம். சரியா? அடுத்தது இமாச்சல பிரதேசம் மற்றும் பஞ்சாப் இடையே நடந்து வரும் சட்ட பிரச்சனை எந்த நதியில் கட்டப்பட்ட ஷெனன் ஹைடல் திட்டம் தொடர்பாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உள் அப்படிங்கிற நதி, இந்த நதியில கட்டப்பட்ட அந்த ஹைடல் ப்ராஜெக்ட் பார்த்தோம்னா, ஷெனன் ப்ராஜெக்ட் பார்த்தோம்னா ஒரு 100 வருடங்களுக்கு பஞ்சாப் அரசாங்கத்துக்கு லீஸ் விட்டுருப்பாங்க 1925ல. இப்போ ஹரியானா அரசாங்கம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அதிக குழாய் நீர் இணைப்பு உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம், குறைந்த குழாய் நீர் இணைப்பு உள்ள மாநிலம் பீகார். ஜல்ஜீவன் மிஷனை பொறுத்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேங்களா? அடுத்தது இந்தியாவின் காடுகள் 25.17% உள்ளது. இந்தியா ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023 ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தான் ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் கவரேஜ், கிரீன் கவர் அப்படிங்கிறது 25.17% இருக்கு. மத்திய பிரதேசம் தான் அதிக அளவிலான காடுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இரண்டுமே சரிதான். சுபோஷித் பஞ்சாயத்து திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா, நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி, ஊட்டச்சத்து பாதுகாப்பு தொடர்பான ஒரு திட்டம் நம்மளுடைய பிரதமர் தொடங்கி வச்சிருக்கிறார். சரியா? அடுத்தது எந்த திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் முயற்சியின் காரணமாக இந்தியாவின் சேர்க்கை விகிதம் 22% அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டம் இருக்கு இல்லையா? அந்த திட்டத்துக்கு கீழே ஒரு பகுதியாக ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் திட்டத்தினால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பள்ளி கல்வியில மாணவர்களின் சேர்க்கை அப்படிங்கிறது 22% அதிகரிச்சு இருக்கு. என்ரோல்மெண்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது எந்த மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையிலான ஸ்மார்ட் வகுப்பறை திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகாவில் தான் அதிக அளவில் செயல்பாட்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 60 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஓகேவா? பின்வருவனவற்றில் எது கென் பெத்வா திட்டத்தால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கென் பெத்வா அப்படிங்கிறது நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான்
1980ல வந்திருக்கும். அந்த திட்டத்துக்கு கீழே முதல்ல வரையறுக்கப்பட்ட ஒரு நதிநீர் இணைப்பு திட்டம் தான் கென் பெத்வா திட்டம் அப்படிங்கிறது. அந்த திட்டத்துக்கு சமீபத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. அந்த திட்டத்தினால பென்னா டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது அதிக அளவில் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு கன்சர்னா இருக்கு. சரியா? அடுத்து புதுமை பெண் எக்ஸ்டென்ஷன் ஸ்கீம் வில் பி லான்ச்டு ஃப்ரம் விச் பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க இருந்து லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா தூத்துக்குடியில இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? தூத்துக்குடியில வச்சு அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம் இஸ் ரீநேம்ட் அஸ் புதுமை பெண் திட்டம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்விதான். அடுத்ததா பாத்தீங்கன்னா the number of critically endangered species in India எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அக்கார்டிங் டு என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி 73 endangered species இந்தியாவில் இருக்கு. சரியா? அடுத்தது where will the first special center for conservation of foxes be established in the country? தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் தான் இந்த ஃபாக்ஸஸ் கன்சர்வேஷன் சென்டர் அப்படிங்கிறது வரப்போகுது. ஏன்னா அந்த பகுதியில் பார்த்தோம்னா பொங்கல் அப்போ அந்த ஃபாக்ஸ் அந்த நரிகளை பிடிச்சிட்டு வந்து விழாக்கள் கொண்டாடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதை பாதுகாக்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. சரியா? அடுத்து ரதாபானி டைகர் ரிசர்வ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா மத்திய பிரதேசில் தான் இந்தியாவிலே அதிக நம்பர் ஆஃப் டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறதுமே இருக்கு. சரிங்களா? இந்தியாவில் மொத்தம் பார்த்தோம்னா 58 இருக்கு டைகர் ரிசர்வ். அதில் 8 எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் தான் இருக்கு. வேர்ல்டு சாயில் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. December 5 தான் வேர்ல்டு சாயில் டே. சரிங்களா? அடுத்தது ராக் போல்ட் டெக்னாலஜி டு கண்ட்ரோல் லேண்ட்ஸ்லைட் இஸ் எம்ப்ளாய்ட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னா உத்தரகாண்டில் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ராக் போல்ட் டெக்னாலஜினா ஒன்றும் கிடையாது. இந்த லேண்ட் ஸ்லோப் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்லோப்பை ட்ரில் பண்ணி அதுக்குள்ள கான்கிரீட் இல்லை கம்பிகளை வச்சு ஹோல்டு பண்ணுவாங்க. சரிங்களா? இதனால மண் அப்படியே அரிச்சிட்டு போகாமல் இருக்கும். அதுதான் இந்த ராக் போல்ட் டெக்னாலஜி. அடுத்தது எந்த அமைப்பு December 11 சர்வதேச மழை தினமாக அறிவித்தது? இன்டர்நேஷனல் மவுண்டைன் டே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் தான் இதை சொல்லியிருக்காங்க. சரியா? இந்தியாவின் ஒரே இலவச ரயில் சேவையான பக்ரா நங்கல் எந்த நதியை கடந்து செல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சத்லஜ். இந்த சத்லஜில் இருக்கக்கூடிய பக்ரா நங்கல் டேம் பார்த்துருப்பீங்க, 10th புக்கில் இருந்திருக்கும். ஸோ இந்த பக்ரா நங்கல் டேமை பில்ட் பண்ணுறதுக்காக போடப்பட்ட இந்த ரயில்வே பாதை இப்போ வரைக்குமே இந்தியாவில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே இலவச ரயில் அப்படின்னா இந்த ஒரு ரயில் பாதை தான் சத்லஜ் நதியின் மீது போயிட்டு இருக்கு. சரியா? அடுத்தது இந்தியாவில் அதிக புலிகள் காப்பகங்கள் எங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கு. இப்போதான் நம்ம பார்த்தோம். அடுத்தது பின்வருவனவற்றில் எது இந்திய உள்நாட்டு சந்தைக்கு முக்கியமான மற்றும் மூலோபய கனிமங்களை வழங்குகிறது? கிரிட்டிக்கல் மினரல்ஸை இந்தியாவுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பா கபில் அப்படிங்கிற அமைப்பு இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா மயோ டைலாண்ட் லொக்கேட்டட் இன் இந்தியன் ஓசன் இஸ் அண்டர் ஹூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரான்ஸோட கட்டுப்பாட்டில் இருக்கு. சரியா? அடுத்தது பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். அரசுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை குழு 170 நாடுகளை கொண்டுள்ளது. இந்த ஒரு பேச்சுவார்த்தை குழு எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்டிக் பொல்யூஷனை பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேஷன் கமிட்டி ஆன் பிளாஸ்டிக் பொல்யூஷன் பூசான் அப்படிங்கிற சிட்டி சவுத் கொரியாவில் இருக்கு. அங்க இந்த மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது அதே கேள்விதான். குளோபல் பிளாஸ்டிக் ட்ரீட்டி எங்க நடந்துச்சுன்னா அந்த நெகோசியேஷன்ஸ் சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய பூசான் சிட்டியில் நடந்திருக்கு. இன்டர்நேஷனல் மைக்ரன்ஸ் டே நமக்கு December 18. சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா December 18. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா பின்வரும் எந்த மாநிலம் சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் அதிகம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ். நம்ம ஹீட் வேவ்ஸ்னால அதிகமாக பாதிக்கப்பட்ட மாநிலமாக சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷ் தான். ரோடு ஆக்சிடென்ட்ஸ்ல அதிகம். ரோட் ஆக்சிடென்ட்ஸ்னால ஏற்படக்கூடிய டெத், ஓகேங்களா, அதுலேயே உத்தரப்பிரதேஷ் தான் அதிகம். சரியா? அடுத்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்டேட்லெஸ் பாப்புலேஷன், நாடுகளற்ற ஒரு மக்கள் தொகை யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஹிங்கியாஸ். சரிங்களா? ரோஹிங்கியாஸை பொறுத்த வரைக்கும் மியான்மர் நாட்டை சேர்ந்தவங்க. ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ். மியான்மர் வந்து புத்திஸ்ட் கண்ட்ரி. எங்க நாட்டை சேர்ந்தவங்களே இல்லைன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. பங்களாதேஷ்க்கு குடிபெயர்ந்து போறாங்க. அங்க பார்த்தா நீங்களா மியான்மர் நாட்டுக்காரவங்க அங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இதனாலதான் இவங்களை ஸ்டேட்லெஸ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா கென் பெத்வா ப்ராஜெக்டை பத்தி கேட்டிருக்காங்க. நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் பிளான் 1980 நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கீழே கொண்டு வரப்பட்ட முதல் திட்டம் மத்திய பிரதேசில் இருக்கு. கென் மற்றும் பெத்வா நதிகள் பார்த்தோம்னா யமுனை நதியோடைய ட்ரிபியூட்டரிஸா இருக்கு. மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பயோ வில்லேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தஸ்பாரா அப்படிங்கிற வில்லேஜ் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பயோ வில்லேஜா வந்திருக்கு. சரியா? அடுத்தது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டேம் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் விச் ரிவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாங்போ அப்படிங்கிற ரிவர். இந்த சாங்போ ரிவர்ல யார் கட்டுறாங்க அப்படின்னா சைனா கட்டுறாங்க. இந்த சாங்போ ரிவருக்கு இந்தியாவில் என்ன பேர் அப்படின்னா பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது பேர். சரியா? அடுத்தது விச் பிளேஸ் இன் தமிழ்நாடு ரிசீவ்ட் மேக்ஸிமம் ரெயின்ஃபால் டியூரிங் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாகப்பட்டினம். சரியா?
அடுத்தது எய்ட்ஸ் எலிமினேஷன் டார்கெட் பை WHO என்ன அப்படின்னா 2030. அடுத்தது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கோல்டு ரிசர்வ்ஸ் எங்க கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னா சீனால கண்டறியப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது பீஸ் வித் நேச்சர் கொலிஷன் அப்படிங்கிறத யார் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா கொலம்பியா லான்ச் பண்ணியிருப்பாங்க. யுனைடெட் நேஷன்ஸோட கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது கொலம்பியாவில் இருக்கக்கூடிய காலி CALI இந்த சிட்டியில் நடந்திருக்கும். அப்போ பீஸ் வித் நேச்சர் கொலிஷன் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது Dash tax is a government levy on industries that make sudden excessive profits from external events அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வின்ஃபால் டேக்ஸ்னா என்னன்னா திடீர்னு ஒரு நிறுவனத்துக்கு எக்ஸசிவான ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா அதை வின்ஃபால் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வின்ஃபால் கெயின் மேல ஒரு டாக்ஸை போடுறத வின்ஃபால் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? திடீர்னு ஒரு ப்ராஃபிட் வரப்ப போடக்கூடிய வரிகள். அடுத்தது UNFCCC COP 30 எங்கு நடைபெற்ற உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா COP 30 பார்த்தோம்னா COP 29 பாக்குல நடந்துச்சு. COP 30 பெலம் அப்படிங்கிற சிட்டி. பெலம் எங்க இருக்குன்னா பிரேசில்ல இருக்கு. சரியா? அடுத்தது விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பிழை இல்லா கடனின் உச்சவரம்பு அப்படிங்கிறது 1.6 லட்சமா இருந்துச்சு. அதை RBI உயர்த்தி 2 லட்சமா கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது மியூல் அக்கௌண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் யூஸ்ட் பை கிரிமினல்ஸ் ஃபார் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். அதாவது மியூல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்டை எனக்கே தெரியாம கிரிமினல்ஸ் வந்து அவங்களோட கிரிமினல் டிரான்சாக்ஷனுக்காக பயன்படுத்திக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை மியூல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சஞ்சய் மல்ஹோத்ரா இஸ் அப்பாயிண்டட் அஸ் 26th RBI கவர்னர். ஹி வில் ரிமைன் அஸ் RBI கவர்னர் ஃபார் 3 years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஐநாவின் சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் விருதை யார் பெற உள்ளார்? இதை பத்தி நம்ம பார்த்தோம். மாதவ் கட்கில் அவர்கள் தான் வாங்கியிருக்கிறார். சரியா? அடுத்தது which organization released drowning prevention report? இந்த drowning prevention அப்படிங்கிறது drowning-னா நமக்கு தெரியும் தண்ணியில மூழ்கி இறந்து போறது. இதை தடுப்பதற்காக ஒரு ரிப்போர்ட்டை WHO முதல் முறையா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்ணி நமக்கு ரிப்போர்ட்டா கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் முக்கியமான விஷயம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க WHO. சரியா? அடுத்தது தமிழ்நாடு's outstanding liabilities from open market borrowings அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ OMO எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 lakh crore இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் 1500 கோடியில் காலனி உற்பத்தி ஆலை எங்க அமைய உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ராணிப்பேட்டையில நமக்கு வரப்போகுது. சரியா? அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டயபெட்டிஸ் பயோ பேங்க் எங்க வரப்போகுது அப்படின்னா சென்னையில வர இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா India is second largest importer of gold. India imports 40% of its gold from Switzerland அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் பார்த்தோம்னா இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். சமீபத்தில் இந்தியாவுடைய தங்க இறக்குமதி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா GST அப்படிங்கிறது தங்கத்தினுடைய இறக்குமதி மேல முன்னாடி 15% இருந்துச்சு. அதை மத்திய அரசாங்கம் குறைத்து GST-யை அந்த தங்க இறக்குமதிக்கான GST அப்படிங்கிறத 6% வச்சிருக்காங்க. அதனால தான் நம்மளோட எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இம்போர்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. சரியா? அடுத்தது டாப் யூனிவர்சிட்டி இன் வேர்ல்ட் as per QS யூனிவர்சிட்டி ரேங்கிங் எது அப்படின்னு பார்த்தோம்னா MIT. ஓகேங்களா? IIT டெல்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியன் யூனிவர்சிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் யாருன்னா IIT டெல்லி. ரெண்டுமே கரெக்ட் தான். சரியா? அடுத்தது 2025 வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் சம்மிட் வில் பி ஹெல்ட் இன் தாவோஸ் இன் சுவிட்சர்லாந்து. சரியா? அடுத்தது which country receives high percentage of remittances? Remittances அப்படின்னா வெளிநாடுகளில் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க வேலை செய்வாங்க. அவங்க வேலை செஞ்சு நம்ம வீட்டுக்கு காசு அனுப்புறாங்க இல்லையா? அதுதான் ரெமிட்டன்சஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி அதிக அளவில் நிதியை வாங்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா தான் இருக்கு. சரியா? அடுத்தது India's average household consumption spent on a per capita basis increased by how many percentage? Household consumption expenditure survey அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட் படி பார்க்குறப்ப நம்மளுடைய ஹவுஸ்ஹோல்டு கன்சம்ஷன் அப்படிங்கிறது 3.5% உயர்ந்திருக்கு. சரியா? அடுத்தது வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினை யார் பில்ட் பண்ண போறாங்கன்னா 450 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய அளவில் சைனா தான் இதை பில்ட் பண்ண போறாங்க. சரியா? எந்த நாடு வேவ்ஸ் உச்சி மாநாடை நடத்த உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான் நடத்த போறாங்க. சரியா? அடுத்தது researchers have identified high arsenic content in staple food of which state அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பீகாரோட அந்த ஃபுட்டில் பார்த்தோம்னா arsenic content அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. சரிங்களா? அடுத்தது சந்திரபாபு நாயுடு வெல்த்தியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். மம்தா பானர்ஜி பார்த்தோம்னா இருக்கிறதுலே வெல்த் கம்மியாக இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர். ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது which state has the high HIV prevalence in adult அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா மிசோரம்ல தான் அதிக HIV prevalence அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா?
அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் டிசம்பர் 3. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டிசேபிள்டு பர்சன்ஸ் பார்த்தோம்னா 1981ல செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்தது லான்ச் வெஹிக்கல் ஆஃப் ப்ரோபா 3 மிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. PSLV C-59 ப்ரோபா 3 அப்படிங்கிறது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட ஒரு விண்கலம். சரிங்களா? இது 2 சேட்டலைட் இருக்க போது, ட்வின் சேட்டலைட்ஸ் இருக்க போது, ஆர்டிஃபிஷியலா சோலார் எக்லிப்ஸை ஒரு சேட்டலைட் வந்து சூரியனை மறைக்கும். இது ஒரு ஆர்டிஃபிஷியல் சோலார் எக்லிப்ஸை உருவாக்கும். அந்த சோலார் எக்லிப்ஸ் உருவாகிறப்ப இன்னொரு சேட்டலைட் சூரியனை பத்தி படிக்கும். சரிங்களா? அதான் ட்வின் சேட்டலைட்ஸ் இருக்கும். ஆர்டிஃபிஷியல் சோலார் எக்லிப்ஸை ஏற்படுத்தக்கூடிய மிஷன் எது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ ப்ரோபா 3 மிஷன் தான் அது. சரியா? அடுத்தது கூகுள் சேஃப்டி இன்ஜினியரிங் சென்டர் வில் பி செட் அப் இன் ஹைதராபாத். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபாலோட் பை தமிழ்நாடு இன் சிசேரியன் செக்ஷன். ஓகேங்களா? ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துக்கிறதுல தமிழ்நாடு 2வது இடத்துலையும் தெலுங்கானா ஃபர்ஸ்ட்லேயும் இருக்காங்க. நாகாலாந்து இருக்கிறதுலே கம்மியாக அங்கே அந்த நடைமுறை இருக்குது. ஸோ எல்லாமே கரெக்டு தான். சரிங்களா? அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டெவின் அப்படிங்கிறது தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ இன்ஜினியர். ஐரிஸ் அப்படிங்கிறது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ டீச்சர். சரிங்களா? கிரிஷ் அண்ட் பூமி அப்படிங்கிறது டிடி கிசான் சேனலோட ஏஐ ஆங்கர்ஸ். அடுத்தது சாரா அப்படிங்கிறது WHO-வோட ஏஐ. சரிங்களா? அடுத்தது which district in Tamil Nadu has high incidence rate of lung cancer அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா சென்னையில் தான். சரியா? அடுத்தது ஆபரேஷன் திரை நீக்கு இஸ் ரிலேட்டட் டு சைபர் செக்யூரிட்டி. திரை நீக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி குற்றவாளிகளை கைது பண்ணுறதுக்காக தமிழக போலீஸ் உடைய இந்த சைபர் பாதுகாப்பு பிரிவினால கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. அடுத்தது சைபர் செக்யூரிட்டி ஹெல்ப்லைன் நம்பர் இன் இந்தியா 1930. சரியா? அடுத்தது நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே எப்போனா டிசம்பர் 14. ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட் அப்படிங்கிறது 1955. ஏர் குவாலிட்டி ஆக்ட் அப்படிங்கிறது 1967. ஏர் ஆக்ட் அப்படிங்கிறது 1981. ஏர் பொல்யூஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சட்டங்கள் 3மே சரிதான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். அந்த ஆக்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது as per பாரத் 6G விஷன் இந்தியா எய்ம்ஸ் டு டிப்ளாய் 6G நெட்வொர்க் பை விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இந்த 6G 5G இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 6G எப்போ வரப்போகுதுன்னா 2030ல வரும் நமக்கு. சரியா? அடுத்தது விச் ஆப் இன் இந்தியா ஹேஸ் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இன் இந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஊபர் தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது விச் ஆர்கனைசேஷன் ஹேஸ் லான்ச் எ குவாண்டம் கம்ப்யூட்டிங் சிப் கால்டு வில்லோ. யாருன்னா கூகுள் தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததா எந்த நாடு இலவச புற்றுநோய் தடுப்பூசிகளை அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது சுற்றுச்சூழல் பாதிப்புகளால் அதிக எண்ணிக்கையிலான இறப்புகளை பதிவு செய்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷனால அதிகமான டெத் எங்க வந்திருக்குன்னா கேரளாவில். இந்த லேண்ட்ஸ்லைட்னால நிறைய இறப்புகள், அதனால கேரளா வந்திருக்கு. சரியா? அடுத்து வேர்ல்டு மெடிடேஷன் டே அப்படிங்கிறது டிசம்பர் 21. வின்டர் சால்ஸ்டேஸ் டே அப்போ சமீபத்தில் UN வந்து இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதே ஜூன் 21னா நமக்கு சம்மர் சால்ஸ்டேஸ் டே. அந்த அன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா? அடுத்தது இஸ்ரோ பிளான்ஸ் டு செட் அப் பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன் பை விச் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாரதிய அந்தாரிக்ஷ் ஸ்டேஷன்னா இந்தியாவோட ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். சரியா? 2035க்குள்ளே இதை பண்ணணும் அப்படிங்கிறது இஸ்ரோவோட டார்கெட். அடுத்தது சேசர் அண்ட் டார்கெட் ஆர் பேலோட்ஸ் ஆஃப் விச் மிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நம்மளோட ஸ்பேடெக்ஸ் மிஷன், ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற இந்த திட்டத்தினுடைய 2 விண்கலன்கள் தான் இது. ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவோட முக்கியமான ஒரு திட்டம். ஸோ எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா PSLV C-60ல வச்சு டிசம்பர் 30, 2024 அப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது which of the following man-made object when closest to the sun? கிட்டத்தட்ட சூரியனுக்கு மிக அருகாமையில் 38 லட்சம் கிலோமீட்டர் நெருக்கமாக சென்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் தான். சரியா? அடுத்தது நேஷனல் மேரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் எங்க அமைய உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லோத்தல்ல வர இருக்கு. சரிங்களா? அடுத்தது தமிழக அரசு வழங்கும் வைக்கம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா தேவனூர் மகாதேவா அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடகாவை சேர்ந்த ஒரு போராட்டக்காரர், இவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. வைக்கம் விருதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எப்படி பெரியார் தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஜாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடினாரோ அதே மாதிரி ஒரு மாநிலத்தை சேர்ந்த நபர் அவருடைய சொந்த மாநிலத்தை விட்டுட்டு வேறொரு மாநிலத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஜாதிய கொடுமைகளுக்கு எதிராக போராடக்கூடிய நபர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுது. அந்த வகையில் பார்த்தோம்னா கர்நாடகாவை சேர்ந்த தேவனூர் மகாதேவா அவர்களுக்கு முதல் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? இந்த விருது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக கொடுத்துருக்காங்க, அதனாலையும் இது முக்கியம். சரியா?
அடுத்தது வீர் பால் திவாஸ் இஸ் செலிப்ரேட்டட் இன் டிசம்பர் 26 சரிங்களா. ஸோ டிசம்பர் மந்த்ல இருந்த முக்கியமான கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி மந்த்லி நம்ம பார்ப்போம். எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ PDF அட்டாச் பண்ணியிருக்கோம், ஆன்சரோடையே இருக்கு, எடுத்து பார்த்துக்கோங்க. நன்றி.